திருக்குறள் நாம் தாய்மொழி தமிழ் தமிழ் மொழியில் சிறந்த நூல்கள் உள்ளன. அவற்றுள் திருக்குறள் உண்டாகும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் 100 ஆண்டு முன் வாழ்ந்தார். அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். அவர் பொய்யாமொழி புலவர், தெய்வ புலவர் என்னும் பல பெயர்கள் உண்டு. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. புறப்பாக்கள் 2 வரியை கொண்டவை. நாம் தர்மம் செய்ய வேண்டும், உண்மை பேச வேண்டும், இளமையிலே கல்வி கேட்க வேண்டும், கல்வியே சிறந்த செல்வம். இவ்வாறு பல கருத்துக்களை திருக்குறள் கூறுகிறது. திருக்குறளை நாம் கற்று நல்ல பயன்பெறுவோம். நன்றி.
வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்திநகர் சேவகா என்று திருநேறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்கின்ற வகையிலே நல்லை கந்தனுடைய அற்புதமான உற்சவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலே சிறப்பாக நடைபெற்று கொள்ளுவதை நாங்கள் பார்க்கிறோம். எம்பெருமான் வேட்பெருமான் காராம்பசு வாகனத்திலும் வள்ளி தெய்வயானையர்கள் இடப வாகனத்திலும் எழுந்தருளி வந்து கொள்ளுகிறார்கள். இன்றைய தினம் ஆலயத்தினுடைய உள்வீதியிலே தனியான ஒரு சிறப்பு. நல்லைக்கந்தன் ஆலயத்துக்கு உரித்தான சிறப்புகளிலே இவையும் ஒன்று என்று உள்வீதி வலம் பெறுகின்ற காலத்திலே எம்பெருமான் முன்னிலையில் நாதஸ்வர தவில் வாத்தியங்கள் கிடையாது. தமிழிலே தேவார திருமுறை பாடல்களை பண்ணோடு இசைத்து பக்கவாத்திய சகிதமாக மிருதங்கம், வயலின், கஞ்சிரா, தாளம் போன்ற இசை கருவிகளோடு பன்னிசை பாட எம்பெருமான் எழுந்தருளி வந்ததை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். நாங்களும் அடியார்களோடு அடியார்களாக கூடி எம்பெருமானுக்கு அழகிய தேவார இசை பாடல்களை எல்லாம் பாடி வழிபடுகின்ற ஒரு பக்குவத்தை, ஒரு சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால், நல்லைக்கந்தன் ஆலயத்திலே இந்த திருமுறை பாக்களை பண்ணோடு ஓதி எம்பெருமானுடைய திருவீதி உலாவை சிறப்பிப்பது என்பது இன்று நேற்று உருவானதல்ல. நல்லநகர் ஆறுமுகநாவலர் பெருமான் வாழ்ந்த காலத்திலேயே இந்தியாவிலே ஆதீனங்களிலே இருக்கின்ற திருமுறை விற்பனர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்றைக்கு இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில் வாசல்லே தெற்கு பக்கமாக அமைந்திருக்கின்ற நாவலர் மணிமண்டபம் இருக்கின்ற இடத்திலே பந்தல் அமைத்து ஓதுவார்களை அந்த இடத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் எம்பெருமானுக்கு பின்னிலையிலே பன்னிசையோடு தேவார திருமுறைகளை பாடிவர எம்பெருமான் மிகச்சிறப்பாக பவனி வந்தார். இவ்வாறு தேவார திருமுறைகளை பண்ணோடு பாடுகிற காலத்திலே தமிழ் வேதமாக இருக்கின்ற இவற்றை பாடுகிற பொழுது ராமண அர்ச்சகர்கள் முன்புறத்திலே எம்பெருமானுடைய முன்புறத்திலே இருக்கு யசுரு சாமம் அதர்பணம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களையும் ஓதி வந்தார்கள் என்பதை நாவலர் பெருமானுடைய வரலாற்றிலே இருந்து அறிகிறோம். அந்த வகையிலே தான் எம்பெருமானுடைய உற்சவங்களிலே திருமுறைக்கு தனியான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இத்தனையோ அற்புதங்களை செய்த இந்த திருமுறைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நாயன்மார்கள் தேவார திருமுறைகளை பாடி பாடி தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் தீர்த்தது போலே இன்றும் இந்த தேவார திருமுறைகளோடு எம்பெருமானுடைய பவனி நடைபெற்றதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஆயுதன் பட்சி பூத்த தண்டை பாதாரவிந்தம் பரணாருமல்லும் பகலுமில்லா போதானது அற்று முடிக்கே முடிவாய் சும்மாயிருக்க ஏதாயினி மனமே தெரியாதொரு பூதற்குமே என்று அருணகிரியார் கந்தர் அலங்காரத்திலே வியந்து பேசுகின்ற அளவிற்கு எம்பெருமான் நல்லை கந்தனுடைய திவ்யமான திருக்கோலத்தை பார்க்கிறோம். இந்திர விழா போலே காட்சி அளிக்கின்ற நல்லை கந்தனுடைய திருவீதிகள் தோறும் தினம் தினம் புதுமை படைத்த வண்ணமாக எம்பெருமான் நல்லை கந்தன் வேட்பெருமானாக என்று எழுந்தருளை வந்து கொள்ளுகின்ற தனித்துவமான திருக்காட்சியை பார்க்கிறோம். வள்ளி தெய்வ யானையர்களோடு எம்பெருமானுடைய அந்த அழகு கோலத்தை ஒரு கணம் எண்ணி பார்க்கிறோம். ஆலயத்திலே எம்பெருமானுடைய திவ்யமான சிறந்த அடியார்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்து வழிபாடு ஆற்றிக்கொள்ள எம்பெருமானுடைய திவ்யமான பவனியானது ஆனந்த பவனியாக, அற்புத பவனியாக, அடியார்களுடைய வினை தீர்க்கின்ற பவனியாக, அடியார்களுக்கு பேரின்பத்தை வழங்குகின்ற ஒரு திருப்பவனியாக அமைந்து கொள்ளுகின்ற திவ்யமான சிறப்பை இன்றைக்கு கந்தப்பெருமானுடைய திருவீதியிலே நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம். அல்ல அந்த சிறப்பை ஒரு கணம் எண்ணி எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய கண் என்ன புண்ணியம் செய்தது என்று ஒரு காலத்திலே எப்படி ஞானசம்பந்த குழந்தை தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்கிறார். நெஞ்சே, நீ முற்பிறப்பிலே என்ன புண்ணியம் செய்தாய்? இந்த பிறப்பிலே ஒவ்வொரு ஆலயமாக சென்று எம்பெருமானை ஏற்றி போற்றி பாடி வழிபாடு செய்வதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று கேட்பது போலே இன்றைக்கு பல அடியவர்கள் எம்பெருமானுடைய திவ்யமான இந்த திருக்காட்சியை பார்ப்பதற்கு, எம்பெருமானை வழிபாடு ஆற்றுவதற்கு, அடியார்களோடு அடியார்களாக கூடி இருந்து வழிபாடு ஆற்றுவதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று நினைக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமிகள் இங்கே வருகின்ற அடியவர்களை பார்த்து, நல்லூரிலே ஒரு கால் வந்து விழுந்து கும்பிடுங்கள், உங்களுடைய வில்லங்கம் தீரும் என்று கூறிக்கொண்ட வகையை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் அடியார்களுடைய பாதம் பட்ட மண் சாதாரணமான மண் அல்ல. தொண்டர் அடிப்பொடியாழ்வார் என்று 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வாரை பார்க்கிறோம். நான் தொண்டர்களுடைய கால் தூசிக்கு சமமானவன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதை போலே உண்மையான எத்தனையோ மெய்யடியார்கள் இங்கே நிறைந்திருந்து வழிபாடு ஆற்றுகிற அடியார்களுடைய பாதம் பட்ட மண் இந்த மண். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய வள்ளி தெய்வ யானையர்களுடைய கண் பார்வை பட்ட மண் பாருங்கள், அத்தனை சிறப்பு இருக்கிறது. அந்த மண்ணுக்கு எத்தனையோ புஷ்பங்கள் நிலத்திலே விழுந்திருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் வீதிகள் தோறும் இங்கே அர்ச்சனைகளை செய்கிற காலத்திலே சலம்பூவோடு தூவம் மறந்தறியேன் என்று பூவையின் நீரையும் கொண்டு அர்ச்சிக்கின்ற அந்த மலர்கள் எல்லாம் மந்திரத்தோடு இந்த மண்ணிலே விளைந்திருக்கிறது. அத்தகு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணிலே பெருமானுடைய தெய்வீக அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த 2வது வீதியிலே பெருமானுடைய திவ்யமான ஓசைகள் கேட்டுக்கொள்ளுகின்ற இந்த திருவீதியிலே நல்லை கந்தனுடைய அடியார்களோடு அடியார்களாக நாங்கள் சேர்ந்து நிற்கின்ற ஒரு பெரும்பேறு உண்மையிலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கூட ஒரு காலத்திலே நிச்சயமாக இந்த சம்பவம் கிடைத்துக்கொள்ளும், திருவருள் கிடைத்துக்கொள்ளும். ஏனென்றால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது மிக தொலைவிலே இருந்து நீங்கள் தொலைக்காட்சியூடாக எம்பெருமானுடைய உற்சவங்களை பார்த்து கொண்டாலும் காலப்போக்கிலே நேரடியாகவே இந்த மண்ணிலே வந்து எம்பெருமானோடு
கூடி வழிபடுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே ஐயமில்லை. அற்புதமாக எம்பெருமான் இன்றைய தினம் ஆலயத்தினுடைய உள்வீதியிலே திருமுறைகளோடு திருவீதி வலம் வந்த பக்திபூர்வமான காட்சியை நாங்கள் கண்டோம். இப்பொழுது அந்த வெற்றிவேற் பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லப்படுகின்ற வள்ளி தெய்வ யானை ஆகிய அந்த இரண்டு சக்திகளோடும் மேற்கு வீதியை நோக்கி திருவீதி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை நாங்கள் காணுகின்றோம். அந்த வேற்பெருமான் அழகிய காராம்பசு வாகனத்திலே அமர்ந்து காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். வள்ளி தெய்வ யானை ஆகிய இரண்டு சக்திகளும் இடவ வாகனத்திலே எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். தேவ உலகத்திலே இருக்கின்ற ஒரு பசு காராம்பசு, அந்த பசு யார் யார் எவற்றையெல்லாம் கேட்கின்றார்களோ அவற்றையெல்லாம் கொடுக்கின்ற அந்த தன்மை காராம்பசுவுக்கு இருக்கின்றது. இந்த பசுவேறிய பெருமானாக விளங்குபவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருக்குமரனாக இருப்பவர் முருகப்பெருமான். சிவனும் முருகனும் ஒன்று என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனின் நாமும் பேதமில்லை என்று கந்த புராணம் கூறுகின்றது. தனக்கு தானே மகனாகிய தத்துவன் என்று தணிகை புராணம் கூறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பெருமான் இன்று அந்த பசுவேறி வருகின்ற காட்சியை நாங்கள் காணுகின்றோம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கேசுர பதிகத்திலே அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். நத்தார் படை ஞானம் பசுகேரின் நனை கவுழ்வாயன். அது மட்டுமல்ல, பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பெருமான் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வெற்றிவேல் பெருமான் இங்கே நல்லியம்பதியிலே அந்த காராம்பசு வாகனத்திலே ஏறி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை, பக்திபூர்வமான காட்சியை நாங்கள் காணுகின்றோம். அது மட்டுமல்ல, இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டு சக்திகளும், அதாவது முன்னொரு காலத்திலே திருமாலுடைய
புதல்விகளாக இருந்த அந்த அமுதவல்லி சுந்தரவல்லி ஆகிய அந்த இருவரும் அங்கே இடவ வாகனத்திலே ஒருமுறை சிவபெருமான் முப்புறங்களையும் எரிக்க சென்ற பொழுது அவருடைய அந்த தேரினுடைய அச்சு முறிந்ததாகவும் அப்பொழுது திருமால் இடவமாக அங்கே சிவபெருமானை தாங்கிக் கொண்டதாகவும் வரலாறு. தடல் மதில்கள் அம்மூன்றும் தளலெழுத்த அவ்வேளை இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலையிலோ என்று மணிவாசகர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த திருமாலுடைய புதல்வியாகிய அந்த இருவரும் அங்கே இடவ வாகனத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்திபூர்வமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆம், இந்த நல்லையிலே இருக்கின்ற இந்த வேற்பெருமானுக்கு தனிச்சிறப்பு இருக்கின்றது. வேல் ஞானத்தை தருவது, ஞானாசக்தி என்று சொல்லுவார்கள். ஒருவருடைய அந்த ஞானம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அந்த வெற்றிவேல் விளக்குகின்றது. அதாவது வேல் ஆள்றதாக அகழ்றதாக நுண்ணியதாக காட்சி அளிக்கின்றது. மணிவாசகர் சொல்வார், வேதங்கள் ஐயா எனகோங்கி ஆன்றி அகன்ற நுண்ணியனேன். அப்படிப்பட்ட அந்த வேலாயுதம் ஞானா சக்தியாக விளங்குவதை காணுகின்றோம். வேலை வணங்குவர்களுக்கு வினைகள் வராது, துன்பம் வராது. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்று அங்கே அருணகிரியார் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வெற்றிவேல் பெருமான் இன்று நெல்லை திருவீதியிலே ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே அந்த புதிதாக அமைக்கப்படுகின்ற ராஜகோபுரத்துக்கு முன்பாக எழுந்தருளி வருகின்ற காட்சியை காணுகின்றோம். ஆம், திருவண்ணாமலையிலே வடக்கு புறத்திலே வல்லாளராஜன் கோபுரம் என்று ஒரு கோபுரம் இருக்கின்றது. அந்த கோபுரத்திலே இருந்து அருணகிரியார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக கீழே குதித்தார். அந்த சந்தர்ப்பத்திலே முருகப்பெருமான் அவரை தாங்கியதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகே சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன் சர்க்கரை மொக்கியகை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினே என்று அருணகிரியார் கந்தர் அனுபூதியிலே மிகவும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். அப்படியாக அந்த திருவண்ணாமலை இருக்கின்ற வல்லாளராஜன் கோபுரத்தை ஒத்த வகையிலே இங்கே இந்த ஆலயத்திலே வடக்கு புறத்திலே நவதள ராஜகோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆம், ஆலயத்திலே அடியார்களுடைய பக்தி உணர்வை தூண்டுவது இந்த ராஜகோபுரம். அதனாலே தான் இந்த ராஜகோபுரத்தை தூலலிங்கம் என்று சொல்லுவார்கள். தூலம் என்றால் எல்லாராலும் வணங்கப்படுவது, சூக்குவம் என்றால் எவருக்கும் தெரியாது. இங்கே தூலமாக இறைவனுடைய அந்த வழிபாட்டை தூரத்திலே உள்ள அடியார்களும் பக்தி உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் ராஜ கோபுரத்தை காணுகின்றோம்.